உங்கள் பற்கள் மஞ்சள் நிறமாக மாறிட்டுருக்கா? நாள் பட்டு படிப்படியாக அந்த சேஞ்சஸை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, அல்லது சடனாக மஞ்சளாக மாறிட்டுருக்கிற மாதிரி உணர்றீங்க. இந்த பதிவு உங்களுக்கானது. ஓரல் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நல்லா தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் அந்த மஞ்சள் நிறம் மாற்ற முடியல. நார்மல் ஃபுட்டு இருந்தாலும், அதாவது கலர்ட் ஃபுட் மாதிரி இல்லாமல் சாதாரண ஃபுட்டில் தான் இருக்கேன். ஆனாலும் அந்த மஞ்சள் நிறங்கள், அந்த டெபாசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பார்க்குறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இதுவும் ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் பல பதிவுகளில் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதாவது நம்ம பாடி நமக்கு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாகட்டும், நம்ம பிரச்சனை உள்ளே இருக்குன்றதுக்கான ஒரு வெளிப்பாடு. எப்படி உதாரணமாக நம்ம வாயில் புண்ணு வந்தால் வயிற்றில் புண்ணு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி வாயில் தானே புண்ணு இருக்கும், எப்படி வயிற்றில் புண்ணு இருக்கும் நம்ம கேட்போமா? டெஃபினட்டாக இல்லை. அல்சரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதோட வெளிப்பாடு தான் நம்ம உதடலையோ தாடைகளையோ ஏற்படக்கூடிய புண்கள் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த மஞ்சள் நிறம், அதாவது பல்ல ஏற்படக்கூடிய மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது உங்களோட மண்ணீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? இதுதாங்க உண்மை. உங்களோட ஸ்டமக் ஆஸ் வெல் அஸ் ஸ்ப்ளீன், இந்த ரெண்டு விஷயமும் பாதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்கள். அசிடிட்டி, அசிட் ரிஃப்ளெக்ஸு, தொண்டையில் எரிச்சல், தொண்டையில் புண்ணு இருக்கிற மாதிரியே இருக்கிறது, காரமே ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறது, அல்லது ரொம்ப ட்ரௌசியாக இருக்குது, எப்பவும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, டிஃபன் சாப்பிட்ட உடனே ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கிறது, சட்டுன்னு ஒரு லோ ப்ரெஷர், திடீர்னு ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன் ஆகிற மாதிரி இருக்கிறது, எப்போவுமே கண்களை க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கணும் போல் ஒரு ஃபீலிங் இருக்கிறது, எனர்ஜியே இல்லை சுத்தமாக. என்ன தான் நான் நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் சுத்தமாக எனர்ஜி இல்லை, எப்போ படுத்தாலும் தூங்கிடுவேன், அதிகமாக தூக்கம் வருது, எதுக்கு இவ்வளோ தூங்குறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது, அவ்வளோ டயர்ட் ஆகிட்டுருக்கேன் நான். அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கணும். இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு இருக்கணும். அதிகப்படியாக இனிப்பு விரும்புகிறவங்களாக இருக்கணும். தயவு செய்து இதெல்லாம் கவனிங்க. ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் நம்ம பாடி நமக்கு எதையும் சொல்லாதுங்க. ஸோ இந்த பற்கள் நிறம் மாறுறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது டெஃபினட்டாக நம்மளோட உள்ளே இருக்கிற ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளமை ட்ரீட் பண்ணுறதுக்கு அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.